எல்லாம் வெளியில போயிருக்காங்க. காலேஜ் முடிஞ்ச வீட்டுக்கு போகாம இங்க எதுக்கு வந்தீங்க? நீ செஞ்ச முட்டாள்தனமான வேலைய தெரிஞ்சுக்கிட்டு உன்னை திட்டிட்டு போலான்னு தான் வந்த. ஏன் சூர்யா அப்படி எல்லாம் பண்ற? நீ நல்லா தானே இருந்த, ஏன் இப்படி கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் பண்ற? நீ பண்ண காரியம் மட்டும் தெளிவா சரியான முடிவா? உனக்கும் எனக்கும் காதல் இல்லைன்னு எவ்வளவு சொல்லியும் எங்க வீட்டுல இருக்கிறவங்க நம்பாம என்ன அடிச்சாங்க. எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் தற்கொலை செஞ்சுக்க போனேன். இல்ல விஜி, என்னால உன்னை மறக்க முடியல. உன்னை நான் மறக்கணும்னா அது நான் செத்தாதான் முடியும். அதனாலதான் நான் தற்கொலை பண்ணிக்க விஷம் குடிச்சேன். என் கெட்ட நேரம் என் உயிரை காப்பாத்திட்டாங்க. இங்க பாரு சூர்யா, படிக்கிற வயசுல உனக்கு காதல் வந்ததே முதல் தப்பு. அதுவும் உன் மேல எனக்கு காதல் இல்லைன்னு சொல்லியும் மறுபடியும் மறுபடியும் நீ இப்படி பேசுறது அதை விட பெரிய தப்பு. என் சூழ்நிலை, என் குடும்ப சூழ்நிலை எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி நடந்துக்கிறது தான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரி விஜி, இனிமே நான் அப்படி பேச மாட்டேன். இந்த ஊர்ல நான் இருந்தா உன்னை என்னால மறக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால இந்த ஊரை விட்டு போலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னது, நம்ம ஊரை விட்டு போறியா? என்ன சூர்யா, இப்படிதான் தப்பு தப்பா ஏதாவது முடிவு எடுப்பியா? உன்னை விரும்புவது வேணா உனக்கு தப்பான முடிவா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான முடிவு தான். இப்ப நான் ஊரை விட்டு போறது அதை விட நல்ல முடிவு. நீ இந்த ஊரை விட்டு போனா உன் படிப்பு என்ன ஆகுறது? பாதியிலே படிப்பு நிறுத்திட்டு மாடு மேய்க்க போறியா? இல்ல விஜி, வெளியூர்ல ஹாஸ்டல் தங்கி படிக்கலான்னு தான் இந்த ஊரை விட்டு நான் போறேன். அங்க போனா மட்டும் ஒழுங்கா படிச்சிருவியா? உன்னை பார்க்காம இருந்தா ஓரளவு என் கவனம் படிப்புல போகும். நீ சொல்றத பார்த்தா என்னாலதான் உன் படிப்பு கெட்டு போகுதுன்னு சொல்ல வரியா? ஓரளவுக்கு அதுவும் உண்மைதான். என்ன முட்டாள்தனமா வளர்ற? இல்ல விஜி, உண்மையதான் சொல்றேன். நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ என்ன விரும்பலன்னு சொன்னது என் ஞாபகத்துக்கு வருது. அப்படி அது ஞாபகத்துக்கு வரும்போதுதான் அது எனக்கு அவமானமா தெரியுது. அப்புறம் எப்படி என் கவனம் படிப்புல போகும்? நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா நீ இங்கே இந்த ஊர்ல இருந்த ஒழுங்கா படிப்பியா? சொல்லு சூர்யா, ஒழுங்கா படிப்பியா? கண்டிப்பா நல்லா படிப்பேன். என் மனசுல கஷ்டம் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா என் கவனம் படிப்புல போயிருக்கும். என் மூளையும் ஷார்ப்பா இருந்திருக்கும். ஐயோ கடவுளே, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உன் மேல இப்ப இல்ல எப்பவுமே எனக்கு காதல் வராது. இத முதல்ல உன் மரமண்டையில ஏத்திக்கோ, அப்புறம் பைத்தியக்காரத்தனமா இது பதிலா பேசுறது நிறுத்திக்கோ. என்ன மறுபடியும் என்ன தற்கொலைக்கு தூண்ட வந்திருக்கியா? முட்டாள்தனமா சாக நினைக்காத, படிச்சு முன்னேற வழிய பாரு. சொல்லிட்டேல, கிளம்பு. சும்மா பாட்டி மாதிரி கிளாஸ் எடுத்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத. ஓ ஓடி. உன்னதான் விஜய் விரும்பலன்னு சொல்றாள்ல, அப்புறம் ஏன் அவளை தொந்தரவு பண்ற? யார் இவளை தொந்தரவு பண்றது? என்னைக்கு அவங்க வீட்டுக்கு போய் உங்க பொண்ணை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தனோ அன்னில இருந்து இன்னி வரைக்கும் இவளை பார்த்தனான்னு கேளு. இவன் நிழல கூட திரும்பி பார்த்ததே இல்ல. என் நிழல கூட திரும்பி பார்க்காம வைராகியமா இருக்கிறவன் அதே மாதிரி வைராகியமா என்ன நினைக்காம இருக்க வேண்டியதானே? அது எனக்கு தெரியுது, ஆனா அது என் மனசுக்கு புரிய மாட்டேங்குதே. நான் என்ன செய்ய முடியும்? ஒரு பொண்ணை காதலிக்கிறவன்ட்ட போய் டேய் உன் காதலிக்காக செத்துடுன்னு சொன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு செத்துருவான். ஆனா அவளை மறந்துடுன்னு சொன்னா மறந்து கூட அவளை மறக்க மாட்டான். காதல் செயற்கையா உருவாக்கப்பட்டதில்ல, அதை அழிக்கிறதுக்கு. அது இயற்கையா படைக்கப்பட்டது. வாழ்ந்துதான் சாகணும். காதலிச்சவங்க செத்தாலும் காதல் மட்டும் வாழும். நான் பேசுறது உனக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். என்ன மாதிரி நீ காதலிச்சு பார், அதோட பவர் என்னன்னு உனக்கே தெரியும். எனக்கு எதுவும் புரியவும் வேணாம், தெரியவும் வேணாம். இங்க பாரு,
நீ ஊரை விட்டு போனாலோ இல்ல தற்கொலைக்கு முயற்சி பண்ணாலோ நீதான் என் சாவுக்கு காரணம்னு எழுதி வச்சுட்டு செத்துருவேன். இது சத்தியம். சீக்கிரம் ஒழுங்கா காலேஜ்க்கு வந்து படிக்கிற வேலையை பாரு. சூர்யா, இங்க பாரு, விஜயோட சாவுக்கு நீ காரணமாயிடாத. நீ அவளை மறந்துரு. அதான் உனக்கும் நல்லது, விஜய்க்கும் நல்லது. புரிஞ்சுக்க. இதுக்கு மேல உன் இஷ்டம். நான் வரேன். கால் ரொம்ப வலிக்குதுடா. எனக்கும் தான்மா. ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னால முடியலடா. நடந்து நடந்து கால் வலி தான் மிச்சம். டேய், காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. வா, அப்படி போய் உட்காரலாம். சரி வாங்க. மா, எனக்கு பசி தாங்க முடியலமா. ஏண்டா, யாராவது வரட்டும், ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்றேன். அது வரைக்கும் என்னால பசி தாங்க முடியாதுமா. ஏண்டா, ஒரு நேரம் பசி தாங்க மாட்டியா? அம்மா, இங்க யார் வீட்டுல சாப்பாடு வாங்கிட்டு வரட்டா? நம்ம 2 பேரும் இந்த மரத்துக்குள்ள உட்காந்து சாப்பிடலாம். ஏண்டா, உனக்கு அறிவே இல்லையா? பிச்சை எடுத்துட்டு வரேன்னு சொல்றியா? அதை ஏமா பிச்சை நினைக்கிற நீ? மா, ஸ்ரீஜா வராமா? டேய், அவ வாரா. எதையும் உளறி கொட்டிட்டு இருக்காத. சரிம்மா சரிம்மா. என்ன சித்தி, நீங்களும் அண்ணனும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, கிணத்துல தண்ணி வத்தி போச்சுல்ல, அதனால நெல்லு வயலுக்கு தண்ணி பத்தல. புதுசா போர் போடலான்னு இருக்கோம். அதான் எந்த இடத்துல போர் போடலான்னு அம்மா நானும் இடத்த பார்த்துட்டு இருக்கோம். என்ன சித்தி, அண்ணன் லூசு மாதிரி வளர்றாரு. நம்ம இடத்துக்கு போர் போடணும்னா நம்ம இடத்துல தானே பண்ணணும். இது கதிர்வேலனோட இடம். இந்த இடத்துல நாம எதுக்கு போர் போடணும்? ஸ்ரீஜா, உன் அண்ணன் வர வர புத்திசாலி ஆயிட்டே வரான். நீ புத்திசாலியா இல்லையான்னு உன்னையே டெஸ்ட் பண்றான். ஏன் சித்தி பொய் சொல்றீங்க? அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா? ஸ்ரீஜா, இப்ப நீ புத்திசாலியா மாறிக்கிட்டு வர ஸ்ரீஜா. நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டுதான் உங்க 2 பேரையும் பாக்குறதுக்கு இங்க வந்திருக்கேன். ஏன் சித்தி, எதுக்காக விஷ வச்சு சித்தப்பாவை கொல்ல பாத்தீங்க? யாரடி விஷம் வச்சது? யாரடி உனக்கு இப்படி எல்லாம் சொன்னது? உண்மையை ஒத்துக்கிட்டா ஊர்ல யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். போய் பேசுனீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பிட்ட போட்டு நானே உங்க 2 பேர் இமேஜையும் டேமேஜ் பண்ணிடுவேன். சரி சித்தி, அண்ணே நான் போயிட்டு வரேன். சரிம்மா. ஸ்ரீஜா, ஒரு நிமிஷம் நில்லுமா. என்ன சித்தி? இத பாரு, நான் சொல்ற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. நீங்க சொல்ற விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சித்தி. சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிற கதை தாம்மா எங்க 2 பேர் கதையும்.
அவன் சொல் பேச்ச கேட்டு பண நகைக்கு ஆசைப்பட்டு இப்படி நடு தெருக்கு வந்துட்டோம். சித்தி, எப்பேற்பட்ட புத்திசாலியும் உங்ககிட்ட முட்டாள் ஆயிடுவான். ஆனா முதலா எவனோ ஒருத்தன் உங்களை அடிமையாக்கி வச்சிருக்கான். ஸ்ரீஜா, அந்த வெற்றி செல்வனையும் வீரையனையும் வீட்டை விட்டே விரட்டணும். அப்பதான் அந்த வீட்ல நாங்க நிம்மதியாவே இருக்க முடியும். ஸ்ரீஜா, நீ மனசு வச்சினா அவங்கள விரட்டலாம். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சித்தி, செய்யறேன். அவங்க கிட்ட நல்லா பழகுற மாதிரி பழகணும். சமயம் பார்த்து அவங்க 2 பேத்து மேலையும் பழிய போட்டு இந்த ஊரை விட்டே துரத்தணும். என்ன புரியுதா? எல்லாம் எனக்கு புரியுது சித்தி, நீங்க கவலையே படாதீங்க. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க என்னுடைய வேலைய. ஹலோ, சொல்லுடி. ஏய், நான் உன்னை பார்க்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்டி. நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன். இதோ இப்ப நான் வந்துடுறேன். சரிடி. சித்தி, என்ன பார்க்க என் ஃப்ரெண்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கா. நான் அவசரமா போய் ஆகணும். ஏதாவது விஷயம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோ. நான் மறக்க மாட்டேன் சித்தி. மா, ஸ்ரீஜாவால வெற்றி செல்வனையும் வீரையாவையும் ஊரை விட்டு விரட்ட முடியுமாமா? என்னடா புரியாம பேசுற? ஸ்ரீஜா என் அக்கா பொண்ணு. என் ரத்தமும் அவ ரத்தமும் ஒண்ணுடா. என் அறிவிலையும் திறமையிலையும் அவளுக்கு 25% இருந்தா போதும்டா. சுலபமா காரியத்தை முடிச்சிடலாம். மா, எவ்வளவு சீக்கிரம் உங்களை வீட்டை விட்டு அனுப்புறோமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்பணுமா? ஏன்னா முன்ன மாதிரி என்னால சரியா சாப்பிட முடியலம்மா. ஐயோ, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு தானா? இந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாரு? காலையில போனவரு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரல. ச்சே. ஒரு போன் பண்ணா கூட எடுத்து பேச மாட்டேங்கிறாரு. போன் எடுத்து பேசினாதானே எங்க இருக்காரு, எப்ப வீட்டுக்கு வருவாருன்னு தெரியும். ச்சே. டேய் வருண், உங்க அப்பாக்கு இருக்கிற திமிரு இந்த உலகத்துல யாருக்குமே இருக்காதுடா. ஒரு போன் பண்ணா கூட எடுத்து மதிச்சு பேச வேண்டாமா? நீ ஏமா அப்பாக்கு ஃபோன் பண்ற? ஏண்டா, வீட்டை விட்டு காலையில போனாரு, இவ்ளோ நேரம் ஆகியும் வரல. அவர் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரிய வேண்டாமாடா? ஏமா, இதே தான் தனியா புலம்பிக்கிட்டு இருந்த, அதே இப்ப திருப்பியும் மறுபடியும் என்கிட்ட வந்து சொல்லணுமா? டேய், வர வர உனக்கு கொழுப்பு உங்க அப்பா மாதிரி அதிகமாயிடுச்சுடா. நான் உங்க அப்பா மேல இருக்கிற அக்கறையில பேசுறேன். அவரை நான் ஒண்ணு கிண்டல் பண்ணலடா. இங்க பார், அதிகம் பேசாம படிக்கிற வேலையை பாரு. படிடா. நான் எங்க படிக்கிறது? உங்களோட சண்டையை பாக்குறதுக்கே நேரம் சரியா இருக்கு. டேய், என்னடா முணுமுணுத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, படிக்கிறேன். மனசுக்குள்ளே படிடா, அப்பதான் படிக்கிறது மனசுக்குள்ள பதியும். படி. ஏங்க, நீங்க வெளியில போனா எங்க போறீங்க, எப்ப வருவீங்கன்னு சொல்லிட்டு போக மாட்டீங்களாங்க? நானே டயர்டா வந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். அப்புறம் எதுக்கு பேசணும்? இப்ப பேசினா என்னங்க? ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடு. டேய் வருண், இந்த மந்த்லி டெஸ்டோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்திருக்குமே, அதே நீ என்கிட்ட கொண்டு வந்து காட்டல. இப்பதான் உங்களுக்கு பையன் படிக்கிற விஷயமே ஞாபகத்துக்கு வருதா? நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? நான் தான் கேட்க மறந்துட்டேன். நீ அவன் அம்மா தானே, நீயே கேட்கல? பையனோட படிப்பு விஷயத்த நீங்க தானே கவனிச்சுட்டு இருக்கீங்க. இதுல நான் எதுக்குங்க தலையிடணும்? பையனோட படிப்பு விஷயம் என்ன பிசினஸா? ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கிற பிசினஸ இன்னொருத்தன் தலையிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு. டேய் வருண், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்களா? அது வந்து என்னடா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. கொடுத்துட்டாங்களா இல்லையா?
எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்ப. இப்போ என்னடா நான் மந்த்லி டெஸ்ட்ல எல்லா பாடத்திலயும் லோ மார்க்கா எடுத்து வச்சிருக்க. டேய் உன்னை தாண்டா கேக்குறேன், ஏன்டா எல்லாத்துலயும் லோ மார்க்கா எடுத்திருக்க? படிக்கணும்னு தான்ப்பா நினைக்கிறேன், ஆனா என்னால படிக்க முடியல. ஏன்பா படிக்க முடியல? தினமும் நீங்களும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அது என்னோட மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுதப்பா. அதான் என்னோட கவனம் படிப்புல போகலப்பா. சாரிப்பா. நல்ல பரபரப்பான செய்தியா தான் வந்துகிட்டு இருக்கு. அண்ணே இந்தாங்க காஃபி. குடும்பம் குடும்பம் குடும்பம். அப்பா கோல்டு சூடா காஃபி குடிச்சா நல்லா இருக்கும். ஏமா இந்த காஃபி யாருமா போட்டது? நான் தானே போட்டேன். அதானே பார்த்தேன். காபி தேவாமிரதம் மாதிரி இருக்குமா. நான் வந்து நிக்கிறா பாரு, காஃபின்னு ஒண்ணு போடுவா பாரு, வாயில வைக்கவே முடியாது, அவ்வளவு கசப்பு. ஆமா ஆமா ஆமா, சர்க்கரையில காஃபி போட்டா வாயில வைக்க முடியாதுதான். உப்பள்ளி போட்டு காஃபி வச்சா தேவாமிர்தமா தான் இருக்கும். உப்பு போட்டு காஃபி போட்டா கூட அந்த டேஸ்டும் வேற ஒரு மாதிரி தாண்டி இருக்கு. என் தங்கச்சிக்கு என்னடி குறைச்சல்? அண்ணே சக்கரை டப்பா பக்கத்துல உப்பு டப்பா இருந்ததுனால பார்க்காம உப்ப போட்டுட்டேன்னு. அது ஒண்ணும் பெரிய பிரச்சனையே இல்லம்மா. ஏன் ஏதோ பெரிய தப்பு பண்ற மாதிரி ஃபீல் பண்ற? உன் மேல எந்த தப்பும் இல்ல, எல்லா தப்பும் இவளுதுதான். எந்த பொருளுக்கு பக்கத்துல எந்த பொருள் வைக்கணும் அறிவு வேணாம் உனக்கு? நான் எல்லாம் சரியா தாங்க வச்சேன். உங்க தங்கச்சி பண்ற தப்புக்கு என்ன ஏங்க குறை சொல்றீங்க? ஏய் என்ன நீ கூட கூட பேசிக்கிட்டே இருக்கிற? உங்களெல்லாம் இந்த மாதிரிலாம் பேச விடக்கூடாது. எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும் உங்களை. சரி விடுங்கண்ணே, தப்பு நான் தான் பண்ணிட்டேன். அத என்ன? அம்மா இங்க வா. இங்க உன்னதாம்மா கூப்பிட தானே, இங்க வா. ஏற்கனவே ஒரு நாள் தானே நீ லீவ் கேட்ட, அதுக்கப்புறம் எப்படி 2 நாள் லீவ் எடுத்த நீ? ஐயா ஒரு நாள் தாங்க ஐயா லீவு கேட்டோம். ஐயா குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? இவளுக்கு ஒரு நாள் லீவு நான் சாங்ஷன் பண்ணல, அதனால எக்காரணத்தை கொண்டு நான் மன்னிக்க மாட்டேன். இந்த விஷயத்துல இவளுக்கு சப்போர்ட் பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்களையும் நான் மன்னிக்க மாட்டேன். அப்பா இவங்க 2 பேரும் எனக்கு ஃபோன் பண்ணி லீவ் சொன்னாங்கப்பா. டேய் அதையே நீ என்கிட்ட சொல்லல? இது ஒரு சாதாரண மேட்டர்ப்பா, இதை ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? டேய் மாமியாரும் மருமகளும் ஒரு நாள் லீவ் சாங்ஷன் பண்ணுவாங்க, நீ ஒரு நாள் லீவ் சாங்ஷன் பண்ணுவ, அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறேன்? நான் ஒண்ணு இவங்களுக்கு லீவ் கொடுக்கலங்க, சத்யா தான் லீவ் கொடுத்தா. மாமா நான் ஒன்னும் அவங்களுக்கு லீவு கொடுக்கல, அத்தை தான் லீவு கொடுத்தாங்க. என்ன ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க? இந்த வீட்டுல நீங்க வச்சதுதான் சட்டமா? அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? இத பார், உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த வீட்டுல நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நடக்கணும், அதான் சட்டம். அது சரி, நீ என்ன கோடீஸ்வரரை விட்டு போனா ஒரு குடம் தண்ணி உன்னால தூக்கிட்டு வர முடியாதா? அதனால உங்க கௌரவம் என்ன குறைஞ்சு போயிடுமா? நான் ஒண்ணு அப்படியெல்லாம் நினைக்கிறவல்ல. உங்க மருமக தான் கோடீஸ்வரம் வீட்டு மருமகளா தெனா விட்டா திரியறா.
என்னது இது? நம்ம போட்டு கொடுத்த மேட்டர் ஓபன் பண்றாங்க. நம்மள எங்கேயாவது மாட்டி விட்டுருவாங்களோ? நான் ஒன்னும் தெனாவட்டா நடந்துக்கிறவ இல்ல, பணத்தை புதுசா பாக்குறவளும் இல்ல. நான் ஏற்கனவே கோடீஸ்வரி தான். ஓஹோ, இதனாலதான் மாமியார் மருமகளும் போட்டி போட்டுக்கிட்டு ஒரு குடம் தண்ணியை கூட தூக்காம என் தங்கச்சி நீங்க வேலை வாங்குறீங்களா? ஐயோ, அண்ணனே நம்மள மாட்டி விட்டுருவாரோ? மாமா, நான் ஒன்னும் கற்பகம்மா கிட்ட இருந்து கொடுத்த வாங்கல, அவங்களதான் கொடுத்தாங்க. சத்யா, கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணுங்கிறதுனால தானே நீ கொடுத்த வாங்கல. நானும் அப்படி பாக்குறவ இல்ல, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறவ. அத்த, நீங்க பாசமா எல்லா வேலையும் செய்யணும் சொல்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் எல்லா வேலையும் வாங்குற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ மட்டும் என்னடி அத்தை, நீங்க ஓய்வெடுங்க, எந்த வேலையும் செய்ய வேண்டாம், எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்ற மாதிரி சொல்லி என்ன வேலை வாங்குறது தெரியாதா? ஏய், இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா எதுக்கு எடுத்தாலும் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ற ஆளுன்னு? இத பாருங்க, எப்ப பார்த்தாலும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இருந்தீங்க, ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரையும் வெளியே உட்கார வச்சிருவா. பார்த்து நடந்துக்குங்க. டேய், முதல்ல நீங்க ரெண்டு பேரும் நிறுத்துங்க. உங்க ரெண்டு பேரை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி போட்டு என்ன அவமானப்படுத்துறதுக்காக தான் நீங்க ரெண்டு பேரும் நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதா? மாமா, நாங்க எதுக்கு நடிக்கணும்? ஏய், இப்ப நீ எதுக்கு அப்பாவை எதிர்த்து பேசுற? முதல்ல என்ன மயக்கி முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்ட, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மடக்கி அம்மா கிட்ட இருந்து சாவி கொத்த வாங்கி இடுப்புல சொருகிக்கிட்ட. இப்படி எங்க மூணு பேரையும் மடக்கி அடக்கி ஆளணும்னு நினைக்கிறது எனக்கு தெரியாதா? நான் ஒண்ணு பொண்டாட்டி தாசம் கிடையாது. இந்த வீட்டுல நான் வைக்கிறதா சட்டம்னு நினைக்கிற ஆம்பளை. டேய், நீ என்னடா சைக்கிள் கேப்ல என்ன மட்டும் தட்டிட்ட? இந்த வீட்டுல நீ நினைக்கிறதா நடக்கணும்னு அப்ப நான் எதுக்கு? ஏன் சொல்லக்கூடாதா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் குடும்ப பொறுப்புன்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு அம்மா போட்டுக்கிட்டு இருக்கிறது? ஏங்க, என்ன இருந்தாலும் அவரு உங்க அப்பாங்க. நீ சும்மா இரு. நீ எனக்கு பொண்டாட்டியா வந்தியா இல்ல அப்பா அம்மாவுக்கு சேவை செஞ்சு அவங்கள காக்கா பிடிக்க வந்தியா? யாருங்க காக்கா பிடிக்க வந்தவ? உங்களுக்கு பொண்டாட்டியா இருந்தா உங்களுக்கு தொலை வேலை செஞ்சுட்டு இருக்கணுமா? நீங்க என்ன உங்க பொண்டாட்டின்னு உரிமையோடு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேட்க வேண்டியதானே? எதுக்கு உங்க அம்மா முந்தானையே புடிச்சிட்டு இருக்கீங்க? ஏம்மா, நம்ம மருமகளை வசியப்படுத்தி உன் இடுப்புல இருக்கிற சாவியை வாங்கி நம்ம மருமக சொருகிக்க போறான்னு உங்ககிட்ட யார் சொல்லுது? எனக்கு யார் சொல்லுவா? எல்லாம் உங்க தங்கச்சி கற்பகம் தான் சொன்னான். ஏமா சத்யா, உங்ககிட்ட பாசமா இருக்கிற மாதிரி பேசி நடிச்சு உன்னை ஏமாத்தி உன்னை வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டுல நடத்துறோம்னு உங்ககிட்ட யாருமா சொன்னது? கற்பக அம்மா தான் சொன்னாங்க. ஏண்டா சக்தி, உன் பொண்டாட்டி சத்யா நம்ம மூணு பேரையும் அடைக்கால நினைக்கிறேன்னு உங்ககிட்ட யாரா சொன்னது? அத்தை தான்ப்பா சொன்னாங்க. ஆமா, உங்களை நான் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? டேய், இந்த வீட்டுல என் மேல அக்கறை இருக்கவ யாருடி? என் தங்கச்சி கற்பகம் தான் சொன்னா. அப்போ நம்ம 4 பேர் மேலேயும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பழிய சொல்ற வேலையை செஞ்சது என் தங்கச்சி கற்பகம் தானே சொல்ல வர்றீங்க, அப்படிதானே? ஏன் கற்பகம் உனக்கு இந்த வேலை? புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் சிண்டு முடிஞ்சு விட்டுட்டு மாமியார் மருமகளுக்கு சண்டை மூட்டி விட்டு பெத்த பையனை எங்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? என் மேல பாசமா பேசி எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நடுவுல கருத்து வேறுபாடு உண்டாக்கி எங்களை பிரிக்க பாக்குறீங்களா? ஊர்ல இருந்து அண்ணன் வீட்டுக்கு வந்தா என்ன வேணுமோ அதை வாங்கி திங்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? அத்த, ஆத்திரப்படாம அமைதியா இருங்க அத்த. கற்பகம்மா மேல எந்த தப்பும் இல்ல. நாம ஒற்றுமையா தான் இருந்தோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா பாக்குறவங்க முன்னாடி நம்ம ஒத்துமையா இருக்கிற மாதிரி கொஞ்சம் நடிக்கலாம்ல. அப்படிதான் நிறைய குடும்பத்துல ஒத்துமையா இருக்கிற மாதிரி வெளியுலகத்துக்கு நடிச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம குடும்பத்திலயும் இருக்கலாம்ல. நாம உண்மையிலேயே ஒத்துமையா இருக்கோமா இல்ல ஒற்றுமையா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கோமான்னு தெரிஞ்சுக்கதான் கற்பகம்மா இப்படி ஒரு நாடகத்தையே நடத்தினாங்க.
இவங்க நம்ம குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்சா என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம்ல. ஏன்னா இந்த குடும்பத்துல மாமாவுக்கு முதல்ல முக்கியம் கற்பகம்மா தான், அப்புறம் தான் நீங்க, அதுக்கப்புறம் தான் என் புருஷன், அதுக்கும் அப்புறம் தான் நான். ஆனா இவங்க எந்த சதியும் பண்ணல. நமக்குள்ள எப்படிப்பட்ட பாசம் இருக்கு, எப்படிப்பட்ட ஒற்றுமை இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க. ஒருத்தர் கிட்ட இன்னொருத்தரை பத்தி தப்பா சொல்லி நம்ம எல்லார் மனசுலயும் என்ன இருக்குன்னு தெரிய வச்சிருக்காங்க. இவங்கள போய் நீங்களும் உங்க மகனும் தப்பா பேசுறீங்களே. மன்னிச்சிரு சத்யா, நான் அவசரப்பட்டு கற்பகத்தை தப்பா நினைச்சிட்டேன். கற்பகம், என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம உன்னை தப்பா நினைச்சிட்டேன். அத்தை என்னையும் மன்னிச்சிருங்க அத்தை. டேய் சத்தி, என்ன பொறுத்த வரைக்கும் என் அண்ணன் தான் எனக்கு குலதெய்வம். அவர் வாழ்ற இந்த வீடு தான் எனக்கு கூட்டம். உறவாலதான் உங்க அப்பா எனக்கு அண்ணன். பாசத்துல என் அண்ணன் எனக்கு பெத்த அப்பா மாதிரி. நம்ம குடும்பம் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும், அதான் என்னோட ஆசை. அதனாலதான் உங்க மனசுல எல்லாம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க நான் இப்படி சொன்னேன். மீனாட்சி, கேட்டியா? என் தங்கச்சி பேசுனதை கேட்டியா? நம்ம எல்லார் மேலேயும் அவ வச்சிருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்காம நீ அவகிட்ட சண்டை போட்டிய. உன்னை சொல்லி தப்பு இல்லை, ஏன்னா நடந்த சம்பவம் அந்த மாதிரி. இவளை சின்ன வயசுல படிக்க வச்சு பெருசானதும் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஏன் தெரியுமா? போலீஸ்காரங்களுக்கு இருக்க வேண்டிய புத்தி கூர்மை அவளுக்கு அப்படியே இருக்கும். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை அவளை என்னால மேல படிக்க வைக்க முடியல. ஆனா அந்த புத்தி கூர்மை அவளுக்கு இருக்கிறதுனால தான் நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம எல்லாரும் எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்போட இருக்கணுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவ அந்த புத்தி கூர்மையை பயன்படுத்தியிருக்கா. கரெக்டாமா? என்ன எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆடிட்டீங்களா? எல்லாம் நல்லதுக்குதான். சிரிக்கிறீங்களா? சிரிங்க சிரிங்க. காத்தவரா என் வீட்டுல உங்களை பத்தி போய் போட்டு கொடுக்கறேன். அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல நீங்க சிரிக்கவே முடியாது.